ஞாயிற்றுக்கிழமைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாவ், இந்த நாள் வராமல் போயிருந்தால் உங்கள் எல்லோரையும் நான் பார்க்காமல் போயிருந்திருப்பேன். ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். உங்கள் எல்லாருடைய திருமுகங்களையும் காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் கர்த்தரை தேட முடியும், ஆராதிக்க முடியும் என்கிற நிலையில் கர்த்தர் நம்மை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த அளவிற்கு நம்மை பிஸியாக வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி. நமக்கு வேலைகளையும் பிரயாசங்களையும் வருமானங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஏகோபோகமாக ஏராளமாக தாராளமாக கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் ஸ்தோத்திரம், சபைகளில் நடக்கிற கூடுகைகளில் கலந்து கொள்ளுகிற அளவிற்கு உங்கள் வேலை பளுக்களை பரிசுத்த ஆவியானவர் குறைப்பாராக. பொதுவாக இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூடுகைகளில் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக உங்கள் வருமானங்கள் உங்கள் பிரயாசங்கள் குறைக்கப்பட நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் திரும்ப ஒரு முறை என்னை கூப்பிடுவீங்கன்னு நான் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. இன்னொரு முறை என்னை கூப்பிடக்கூடாதுன்னு தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேவனை பார்க்கிலும் இந்த உலகத்தில் பிரதானமாய் நம்முடைய வாழ்வில் எதுவும் இருக்க வேண்டாம், எதுவும் இருக்க வேண்டாம். இருக்கிறீங்களா? வேலை இது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு கன்வென்ஷன் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நாட்களில் நான் நிறையா, நீங்களும் பார்த்துருப்பீங்க, ட்ராவல் பண்ணும்போது ஜீவனற்ற காரியங்களை சேவிக்கிற கூட்டம் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கும் பண்டிகைகள், இந்த மாதிரி விசேஷங்கள், திருவிழாக்கள் எல்லாம் வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கிருந்தோ புறப்பட்டு அந்த ஊரே நிறைஞ்சிருது. பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள், ஆரவாரங்கள், செலிப்ரேஷன்ஸு அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். 4 நாள் 5 நாள் 7 நாள் 10 நாள் அந்த மாதிரிலாம் அவங்க அந்த நாட்களை அனுசரிக்கிறார்கள். தூர பகுதிகளில் வேலை செய்கிறவங்க கூட அந்த நாட்களில் விடுப்பு எடுத்துக்கொண்டு விடுமுறை போட்டுட்டு அவங்க ஊர்களுக்கு கிராமங்களுக்கு புறப்பட்டு வந்துடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னென்னமோ காரியங்களை ஒரு நாளைக்கு ஒரு விசேஷம் அப்படின்னு வச்சு அதை அவங்க அனுசரிக்கிறாங்க. அப்போது ஜீவனற்ற காரியங்களுக்கே அப்படின்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம எந்த அளவிற்கு தேவன் மேல வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும் பாருங்க. சாமி பொய், ஆனா அவங்க பக்தி மெய். சாமி பொய், பக்தி மெய். இங்க சாமி மெய், பக்தி பொய். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க சாமி மெய், மெய்யான ஆண்டவர், ஆனா பக்தி பொய். இந்த ஆவி என்னைக்கு சாகுமோ அன்னைக்கு தான் தேசத்துல எழுப்புதல் வரும். சாகணும். அல்லேலூயாவா. டெய்லி சாயங்காலம் ஆராதனையா நான் வருவேன் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரணும். டெய்லி சாயங்காலம் என் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையா வர்றேன். நான் தோத்துறோம். பகல்லாம் உழைக்கிறேன், பகல்லாம் வேலை செய்கிறேன், பகல்லாம் பிரயாசப்படுறேன். சாயங்காலம் சபையில் ஆராதனையா நான் இருப்பேன் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரட்டும். அப்படிப்பட்ட ஆவி சபைக்குள்ள எழும்பட்டும். ஆமா, ஏன்னா முழங்கால் யாவும் முடங்குகிற நாட்கள் நெருங்கி விட்டது. நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடுகிற காலம் வந்து விட்டது. எங்கும் எழுப்புதல், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரப்போகிறது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சாதிகள் ஜனங்கள் முழங்குகிற நாட்கள் வந்துவிட்டது.
ஏசாயா தீர்க்கன் 60ஆம் அதிகாரத்தில் முன்னுரைத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிற நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது, மத்திய ஆகாயத்தில் அதிசீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம் இதுதான் இந்த உலகத்தின் கடைசி தலைமுறையாக இருக்க முடியும். நான் அப்படி நம்புகிறேன். இனி ஒரு தலைமுறைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தலைமுறையிலேயே மத்தியாகாயத்தில் ஆண்டவர் வந்துருவாரு அப்படின்னு நம்புறேன். நீங்க ஆமீன் சொல்லுவீங்கிற எதிர்பார்ப்புல நான் சொல்லலை, நீங்க சொல்ல மாட்டீங்கிற நிச்சயத்துல தான் சொல்றேன். தோத்திரம். எனக்கு நிச்சயமான நம்பிக்கை இருக்கு. நமக்கு சாவு இருக்காது, நாம மரிக்க மாட்டோம், நாம சாக மாட்டோம். நம்ம உசுரோடு இருக்கும் போதே மத்தியாகாயத்தில் மணவாளன் வருவார். அவர் வருகையை நாம் எதிர்கொள்ளுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இனி ரொம்ப காலமெல்லாம் வாழுவோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அதிசீக்கிரம் அப்பா வர போறாரு. அதனால இந்த குழி தோன்றது, பெட்டி செய்கிறது, பரலோகமேன்னு சொந்தமேனு பாட்டு பாடுறது, நம்மளை சுற்றி 10 பேர் கண்ணீர் வடிக்கிறது, இந்த சீனெல்லாம் இருக்காது. தோத்துறேன். அந்த சீனுக்கு பதிலாக ஆண்டவர் இறங்கி வருவார். ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாவோம், அவரோடு ஏறி பரலோகத்திற்கு செல்லுவோம். அதனால தோத்துறோம். இந்த அடக்க ஆராதனை செலவு, குழி வெட்டுற செலவு, பெட்டி செய்கிற செலவெல்லாம் இப்பவே விசுவாசத்தோட ஊழியத்துக்கு விதைச்சிடலாம், சுவிசேஷ பணிக்கு விதைச்சிடலாம். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு சபையிலும் ஒரு ஸ்பெஷல் நாளை ஃபிக்ஸ் பண்ணி தோத்துறோம். இது அந்த காணிக்கை, இன்னைக்கு அந்த காணிக்கையின் நாள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி, ஆமாம் வேணா பரலோகமேன்னு சொந்தமே பாட்டை பாடி தோத்துறோம். எல்லாரும் விசுவாசத்தோடு அந்த காணிக்கையை கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் விரும்புகிறேன். இருக்கிறீங்களா? யோ நீ விரும்புகிற, நாங்கள் என்ன பண்ண போகிறது? நாங்கள் சாகத்தான் போகிறோம் அப்படின்னா அது நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்காக கடவுது. தோத்துறோம். ஆனால் நான் அவரோட ஏறி போக போகிறேன் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா